நம்மளோட ஸ்கூல் அண்ட் காலேஜஸ்ல சொல்லி தராத டாபிக், அதாவது மணி மேனேஜ்மெண்ட். நம்ம ஏர்ன் பண்ற மணியை எப்படி மேனேஜ் பண்ணணும் நமக்கு யாருமே சொல்லி தரல, நம்ம தான் கத்துக்கணும். ஸோ இந்த வீடியோல நான் உங்களுக்கு சொல்லி தரேங்க. பட் திஸ் வீடியோ இஸ் நாட் ஃபார் an expert. இந்த வீடியோ யாருக்காகன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க, இப்போதான் வந்து ஏர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணீங்க, இல்லை கொஞ்சம் வருஷமா மணி ஏர்ன் பண்ணியிருக்கீங்க, உங்களோட பர்சனல் ஃபினான்ஸை நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தாங்க. நான் சொல்ல போகிற இந்த 5 திங்ஸுமே உங்களோட லைஃபுக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ட். அதனால மிஸ் பண்ணாதீங்க, ஃபுல்லாக பாருங்க. லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். சேனலுக்கு நியூவாக இருந்தீங்கன்னா இந்த மாதிரி மோர் அண்ட் மோர் பர்சனல் ஃபினான்ஸ், அதுக்கப்புறம் செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட், அட்ராக்ஷன், கான்ஃபிடன்ஸ் ரிலேட்டடாக வீடியோஸ் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க போகலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு டிஸ்க்ளைமர். ஆக்சுவலி நம்ம வந்து மணி ஏர்ன் பண்ணுறது எல்லாமே வந்து எல்லாரும் ஒரே சுச்சுவேஷனில் இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. எல்லாரோட மணி ஏர்னிங்குமே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ப்ளஸ் அது வந்து நம்மளோட ஃபேமிலி சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம வந்து பிளான் பண்ணணும். நான் இந்த வீடியோவில் ஒரு மாதிரி ஜென்ரலைஸ்டாக தான் சொல்ல போகிறேன். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து பிளான் பண்ணிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்து இப்போ ஃபஸ்ட்டு பட்ஜெட்டிங் நான் சொன்னேன்னா, நம்ம வந்து நம்மளோட ஏர்ன் பண்ண சேலரியை நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா பட்ஜெட் பண்ணுங்க. அதாவது நான் வந்து எதுக்கெல்லாம் ஸ்பெண்ட் பண்ண போகிறேன்னு பட்ஜெட் பண்ணுறதுல நம்ம ஃபஸ்ட்டு பார்ட் வந்து ஒரு 50% நம்ம வந்து நம்மளோட நீட், அதாவது நம்ம இது இல்லாமல் இருக்கவே முடியாது அப்படின்னு இருக்கும் பார்த்தீங்களா, அதுக்கு தான் நம்ம வந்து 50% ஆஃப் த மணியை வந்து அலோகேட் பண்ண போகிறோம். இல்லை நீங்கள் வந்து உங்களோட ஃபேமிலியோட தான் இருக்கீங்க, அந்த 50% உங்களுக்கு நீட்லாம் இல்லைன்னா நீங்கள் வந்து வீட்டுக்கு கண்டிப்பாக ஒரு மணி கொடுப்பீங்க பார்த்தீங்களா, அதில் ஒரு பர்சன்டேஜ் வந்து யோசிச்சுக்கோங்க. இவ்வளோ பர்சன்டேஜ் நான் வந்து வீட்டுக்கு கொடுப்பேன்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு பேலன்ஸை நீங்கள் வந்து பட்ஜெட் பண்ணிக்கோங்க. அதுதான் நம்ம பண்ண போகிறோம். பேலன்ஸ் ஒரு 30% இருக்குது. கமான், நம்ம வந்து மணி ஏர்ன் பண்ணுறதே நம்ம வந்து என்டர்டைன்மெண்ட், ஃபன்னு, நம்ம வந்து சந்தோஷமாக இருக்கணுன்றதுக்காக தானே. அதனால நீங்கள் வந்து ஒரு 30% உங்களோட சேலரி எவ்வளோ இருந்தாலும் அதில் ஒரு 30% நீங்கள் வந்து என்டர்டைன்மெண்ட்டுக்காக யூஸ் பண்ணுங்கள். நீங்கள் ஷாப்பிங் பண்ணுங்கள், ப்ளஸ் நீங்கள் வாங்கணும்னு நினச்ச பொருளை வாங்க. ஆனால் அந்த 30% எக்ஸீட் ஆகாமல் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு 20% இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து என்ன ஆனாலும் பரவாயில்ல, நான் வந்து இப்போதைக்கு சேவ் பண்ணுவேன்னு சேவ் பண்ணுங்கள். இதுக்கு நான் வந்து ஃபியூச்சரில் சொல்கிறேன் ஏன் இந்த 20% நீங்கள் சேவ் பண்ணுறது ரொம்பவே நல்லதுன்ட்டு. இல்லை நீங்கள் வந்து அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணலாம். 30% உங்களோட வீட்டுக்கு வந்து அந்த நீட்ஸ் கம்மியாக இருக்குன்னா 30% இன்வெஸ்ட் பண்ணுங்க, இல்லை 50% இன்வெஸ்ட் பண்ணுங்கள். அந்த மாதிரி நீங்கள் வந்து உங்களோட பட்ஜெட்டிங்கை மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஆனால் நீங்கள் ஏர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ண உடனே பண்ண வேண்டியது பட்ஜெட் தான். நீங்கள் பட்ஜெட்லாம் பண்ணலன்னா உங்களோட மணி வந்து எங்கே போகுதுன்னு உங்களுக்கே தெரியாது. அதனால ஃபர்ஸ்ட் நீங்கள் வந்து பட்ஜெட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா உங்களோட மணியை வந்து ஸ்பெண்ட் பண்ணுங்க. நம்ம மணி ஏர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ண உடனே நமக்கு ஒரு ஈஸியாக அவைலபிலிட்டியாக இருக்கும், அதாவது கான்ஃபிடென்ட்டாக பண்ணலாம் அப்படின்னு தோணாது. என்னன்னா, நம்ம வந்து மணி ஏர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ண உடனே நமக்கு ஒரு விஷயம் வாங்கணும்னு இருக்கும். அப்போ நம்ம கிட்ட காசு இருக்காது. அதனால நம்ம என்ன பண்ணுவோம்னா கடன் வாங்கிக்கலாம், இல்லை கிரெடிட் கார்டை தேய்ச்சிக்கலாம். கிரெடிட் கார்டை தேய்ச்சி சம்பளம் வந்தோடனே கொடுத்துக்கலாம் அப்படின்ற ஒரு மென்டாலிட்டியை நம்ம வந்து ஸ்டார்டிங் டெவலப்பே பண்ணக்கூடாதுங்க. ஏன்னா இப்போயே நம்ம டெவலப் பண்ணணும், ஃபியூச்சரில் ரொம்ப மோசமாக போகும். நம்ம எல்லாத்துக்கும் வந்து கடனில் வாங்க ஆரம்பிச்சோம். நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு இப்போ தான் ஏர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்கன்னா, நான் எந்த ஒரு விஷயமுமே வந்து டெப்ட்டில் வாங்க மாட்டேன், எந்த ஒரு விஷயமே நான் கடனில் வாங்க மாட்டேன், கடனே என்னோட லைஃப்பில் வாங்க மாட்டேன்ற ஒரு மென்டாலிட்டியை டெவலப் பண்ணிக்கோங்க. எதுக்கு கடன் வாங்கணும், இது வந்து நான் டெவலப் பண்ணுறேன், எனக்கு யூஸாக இருக்குது, அதனால தான் நான் உங்ககிட்ட சொல்கிறேன். அது மட்டும் இல்லாமல் நம்ம இந்த கிரெடிட் கார்டு இருக்குது பார்த்தீங்களா, அந்த கிரெடிட் கார்டில் வந்து நம்ம தேய்க்கலாம். கிரெடிட் கார்டு நம்ம கொடுத்துருவாங்க. நம்ம ஏர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணோன்னா ஈஸியாக நமக்கு வந்து கிரெடிட் கார்டு வந்துடும். அதில் வந்து கிரெடிட் ஸ்கோரை இம்ப்ரூவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அஷ்டத்துக்குலாம் நீங்கள் வந்து கிரெடிட் கார்டை தேய்ச்சிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு தான் வந்து கடன் ஏறிக்கிட்டே போகும். அது தெரியாமல் நம்ம அந்த கிரெடிட் கார்டை பற்றி தெரியாமல் நம்ம யூஸ் பண்ணால் நம்ம போய் பெரிய ட்ராப்பில் மாட்டிப்போம். அதுக்கு பதில் நீங்கள் கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணலாம். உங்களோட கிரெடிட் ஸ்கோரை நீங்கள் வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணலாம். எப்போனா உங்ககிட்ட ஆல்ரெடி வந்து அதுக்கான மணி இருக்கும்போது நீங்கள் வந்து அதை ஸ்வைப் பண்ணிட்டு நெக்ஸ்ட் மந்த் அந்த மணியை கட்டிட்டீங்கன்னா அது வந்து ஒரு வெல் குட்டாக நீங்கள் வந்து உங்களோட கிரெடிட் கார்டை மேனேஜ் பண்ணுறீங்க. ஆனால் உங்ககிட்ட காசே இல்லாமல் நீங்கள் கிரெடிட் கார்டை தேய்ச்சிட்டு உங்களோட சம்பளம் வந்து வெறும் இன்ட்ரெஸ்ட்டை மட்டும் கட்டிகிட்டே வந்தீங்கன்னா நீங்கள் பெரிய ட்ராப்பில் மாட்டிப்பீங்க. அதனால் இந்த ட்ராப்பில் மாட்டாமல் இருங்க. ஸ்டார்டிங் எந்த ஒரு கடனும் வாங்க மாட்டேன், எந்த ஒரு டெப்ட்லையும் நான் வந்து பொருள் வாங்க மாட்டேன்ற ஒரே ஒரு மென்டாலிட்டியை மட்டும் டெவலப் பண்ணிக்கலாம். நம்ம ஏர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ண உடனே நம்ம வந்து ஃபாலோ பண்ண வேண்டியது என்னன்னா, நம்ம வந்து ஒரு எமர்ஜென்சி ஃபண்டை வந்து கிரியேட் பண்ணுங்க. எமர்ஜென்சி ஃபண்ட்லாம் நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க பார்த்தீங்களா. டு பி ஆனஸ்ட் அது வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஏன் அப்படின்னா, நீங்களே யோசிச்சு பாருங்க, உங்களோட லைஃப்பில் வந்து எல்லாமே வந்து ப்ரெடிக்டபிளாக அப்படியே சூப்பராக போகுமா, அப்படிலாம் கிடையவே கிடையாது. திடீர்னு நமக்கு ஏதாச்சும் ஆகலாம், நம்மளோட ஃபேமிலிக்கு ஏதாச்சும் ஆகலாம். அப்போ நம்மக்கிட்ட மணி இல்லைன்னா நம்ம வந்து கஷ்டப்படுவோம். அதுக்கு பதில் நம்ம ஏர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ண உடனே நம்ம வந்து ஒரு பார்ட், அதாவது சேவிங்ஸ்ன்னு பண்ணுறோம் பார்த்தீங்களா, அது ஒரு எமர்ஜென்சி ஃபண்டாக நம்ம வச்சுப்போம். நம்மளோட அக்கௌண்ட்டில் வந்து ஒரு 3 months சேலரியோ இந்த மாதிரி 4 months சேலரியோ நம்ம வந்து லிக்விடிட்டியாக கண்டிப்பாக நம்ம கிட்ட எங்கேயாச்சும் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து பயங்கரமாக ஹெல்ப் ஆகும். டு பி ஆனஸ்ட், நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு எமர்ஜென்சி ஃபண்ட் வந்து வச்சிருக்கீங்க, ஒரு 3 months 4 months சேலரிலாம் நீங்கள் வந்து சேர்த்து வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களோட ஜாபை நீங்கள் வந்து ஸ்விட்ச் பண்ணணும், இல்லை உங்களோட ஜாபில் வந்து ரொம்ப ஹெக்டிக்காக இருக்குது, முடியவே இல்லைன்னா கூட நீங்கள் வந்து டக்குன்னு குவிட் பண்ணணும்னு நினைக்கும் போது கூட உங்களால் வந்து குவிட் பண்ணிட்டு வர முடியும். ஏன்னா நம்ம போய் ஒரு கமிட்மெண்ட்டில் மாட்ட தேவை. நம்ம வந்து ஓடினா மட்டும்தான் நமக்கு வந்து காசு, அப்படிலாம் நம்ம அந்த மாதிரி ஒரு ட்ராப்பில் போய் மாட்டாமல் நம்ம ஏதாச்சும் ஒரு டிசிஷன் எடுக்கிறதுக்கு, நம்ம ஏதாச்சும் நம்மளோட லைஃப்பில் வந்து அப்கிரேட் பண்ணணும்னு நினைக்கும் போது நமக்கு இந்த எமர்ஜென்சி ஃபண்ட் ரொம்ப 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 ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நான் என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் தான் சொல்கிறேன் இவ்வளவும். அதனால தான் உங்களுக்குமே நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். நீங்கள் ஏர்ன் பண்ண ஸ்டார்ட்
பண்ண உடனே வந்து ஒரு எமர்ஜென்சி ஃபண்டுன்றதை வந்து கிரியேட் பண்ணிக்கோங்க. அது உங்களோட லைஃப்பில் ரொம்ப 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 ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம எல்லாரும் பண்ணுற மிஸ்டேக் என்னன்னா, நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதை வந்து டிலே பண்ணிட்டு இப்போ நம்ம இப்போ கம்மியாக தான் சம்பாதிக்கிறோம், நம்ம ஏன் இப்போ இன்வெஸ்ட் பண்ணோம், நம்ம இன்வெஸ்ட் பண்ணோம் ரிட்டர்ன்ஸ் வராது அப்படிலாம் நீங்கள் யோசிச்சுட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சொல்கிற ஃபியூச்சர்லையுமே நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ண மாட்டீங்க. நீங்கள் எப்போ வந்து ஜஸ்ட் ஒரு 1000 தான் ஏர்ன் பண்ணுறீங்க, இல்லை ஒரு 5000 தான் ஏர்ன் பண்ணுறீங்க, 10,000 தான் ஏர்ன் பண்ணுறீங்கன்னா அதில் கூட ஒரு 10% இல்லை 5% வந்து இன்வெஸ்ட்னு வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. ஏன்னா இந்த ஒரு ஹேபிட்டை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது தான் ஃபியூச்சரில் உங்ககிட்ட நிறைய மணி வரும்போது கூட நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுவீங்க. இல்லை இப்போ நீங்கள் வந்து இந்த ஹேபிட்டை ஸ்டார்ட் பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக ஃபியூச்சரில் நீங்கள் லேக்ஸில் ஏர்ன் பண்ணும்போது கூட இன்வெஸ்ட்ன்ற ஒரு விஷயத்தை பண்ணவே மாட்டீங்க. அதனால நீங்கள் ஏர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுற மந்த்தே இல்லை நீங்கள் வந்து விட்டுட்டீங்க, இப்போ வந்து நடுவில் தான் இருக்கீங்க, நீங்கள் வந்து ஏர்ன் பண்ணிட்டு இருக்கீங்க, இது வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ணல, ஆனால் இன்வெஸ்ட் பண்ணணும்னு யோசிக்கிறீங்கன்னா கண்டிப்பாக போய் எதுலையாச்சும் ஒரு ஸ்டாக்லையோ இல்லை ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லையோ அதை பற்றி கொஞ்சம் கற்றுக்கிட்டு அதை வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்க. அதில் நீங்கள் வந்து எஸ்ஐபி மாதிரி இன்வெஸ்ட் பண்ணிட்டே வரும்போது உங்களோட ஃபியூச்சரில் அந்த மணி ரொம்ப பெருசாக இல்லைனா கூட உங்களுக்கு ஒரு ஹேபிட்டாக மாறிடும். அந்த ஹேபிட்னால நீங்கள் வந்து ஃபியூச்சரில் லேக்ஸில் ஏர்ன் பண்ணும்போது அப்போ ஒரு 20%ன்றது எவ்வளோ ஹியூஜ் அமௌண்ட் இருக்கும். அப்போ வந்து அந்த மாதிரி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணும்போது உங்களோட ஃபியூச்சர் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். லாஸ்ட் நான் சொல்ல போகிறது உங்களுக்கு புதுசாக தான் இருக்கும். என்னடா இதெல்லாம் வந்து இன்வெஸ்டிங்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கமான்மெண்ட் நீங்கள் ஏர்ன் பண்ணுற மணியில் உங்கள் மேலே கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். உங்கள் மேலே நீங்கள் வந்து ஷாப்பிங்கு, உங்களுக்கு பிடிச்ச பொருள் எல்லாமே வாங்குற மாதிரி ஜஸ்ட் உங்கள் மேலே கொஞ்சம் மணியை இன்வெஸ்ட் பண்ணுங்கள். அது வந்து உங்களுக்கு அதிகமான ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து உங்களோட ஜாபில் நீங்கள் அப்கிரேட் பண்ணணும்னா சில கோர்சஸ் படிச்சு தான் ஆகணும், சில கோர்சஸ் வந்து நீங்கள் கற்றுக்கிட்டு தான் ஆகணும். அதுக்கெல்லாம் மணியை வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்கள். அதுக்கெல்லாம் நீங்கள் யோசிக்காதீங்க. இல்லை நீங்கள் ஆல்டர்னேட்டாக ஏதாவது சைடு இன்கம் கொண்டு வரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த ப்ராடக்ட்ஸ்லாம் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். நான் வந்து ஏர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணும்போதே நான் வந்து யூடியூப்க்கு வந்து இன்வெஸ்ட் பண்ண, அந்த கேமரா, லைட்ஸ், இந்த மாதிரி விஷயங்களை நான் இன்வெஸ்ட் பண்ணேன். எனக்கு தெரியுது இப்போ வரல இன்கம், இப்போ வரல, நான் கூட ஃபியூச்சரில் ஒரு நாள் கண்டிப்பாக வரும், என்னோட சேலரி இன்க்ரீஸ் ஆகுன்ற ஒரு இன்கம் லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகுன்றதுக்காக நான் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன் எனக்கு பிடிச்ச விஷயத்தில். அந்த மாதிரி நீங்களுமே உங்களுக்கு பிடிச்ச விஷயத்தில் நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். அது உங்களுக்காக, அது வந்து யாருக்காகவும் கிடையாது, உங்களுக்காக. நீங்கள் இந்த விஷயத்தை பண்ணும்போது உங்களோட இன்கம் லெவல் இம்ப்ரூவ் ஆகும்லாம் யோசிக்கிறீங்களே, அதிலலாம் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். அது வந்து கோர்சஸாக இருக்கட்டும், இல்லை சைடு இன்கம்காக இருக்கட்டும், இந்த மாதிரி விஷயத்துலலாம் உங்கள் மேலே வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்கள். இதெல்லாமே வந்து உங்களோட இன்கம் வந்து இன்க்ரீஸ் ஆகும், அதனால உங்களோட லைஃப் ஸ்டைல் இன்க்ரீஸ் ஆகும், அதனால உங்களோட சேவிங்ஸ் இன்க்ரீஸ் ஆகும், அதனால உங்களோட இன்வெஸ்டிங் இன்க்ரீஸ் ஆகும். கடைசியில் உங்களோட ஃபியூச்சரில் நீங்கள் வந்து நிறைய மணி வச்சிருப்பீங்க. இப்போ உங்ககிட்ட மணியே இல்லாத மாதிரி தெரிஞ்சாலும் ஃபியூச்சரில் பார்க்கும்போது நம்ம இப்போ இதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணதுனால தான் ஃபியூச்சரில் வந்து அதிகமாக நம்மளால் மணியை ஏர்ன் பண்ண முடியும். ஸோ இந்த விஷயத்தை மறந்துடவே மறந்துடாது. இந்த ஒரு விஷயத்தை சொல்லிட்டு நான் வந்து வீடியோ முடிச்சுக்கிறேன். ஆக்சுவலி நீங்கள் இப்போ தான் ஏர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா கமான் எடுத்தோடனே சேவ் பண்ணணும், இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு மென்டாலிட்டிலாம் இருந்தீங்கன்னா கமான் அவ்வளோலாம் தேவை கிடையாது. இப்போ தான் நீங்கள் வந்து உங்களோட லைஃபை என்ஜாய் பண்ணாதான், இப்போ தான் ஏர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா இவ்வளோ நாள் உங்ககிட்ட மணி இருந்திருக்காது, நிறைய விஷயத்தை நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணாமல் இருந்திருப்பீங்க. அது எல்லாத்தையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள், ட்ரிப்பு போங்க, மெமரிஸை மேக் பண்ணுங்கள். இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணுங்கள், அதில் கொஞ்சம் சேவ் பண்ணுங்கள். இந்த மாதிரி பண்ணுறது தான் வந்து பெஸ்ட்டானவே. நீங்கள் இப்போ இருக்கிற 20s தான் இது எல்லாத்தையுமே பண்ண முடியும். அதனால் கமான் நீங்கள் வந்து ஏர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ண உடனே சேவிங்ஸ், இன்வெஸ்டிங், ஃபேமிலி அப்படி இப்படிலாம் போகாமல் என்ஜாய்மெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இவ்வளோ நாள் பண்ணாத எல்லா விஷயத்தையும் ட்ரை அவுட் பண்ணுங்கள், எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். நான் சொன்ன ஆனால் 5 திங்ஸை மறந்துடாதீங்க. அதாவது நீங்கள் வந்து பட்ஜெட்டிங், அதுக்கப்புறம் தேவையில்லாத டெப்ட்குள்ளெல்லாம் போகாதீங்க, கரெக்டாக வந்து இன்வெஸ்டிங் ஸ்டார்ட் பண்ணுங்கள், உங்கள் மேலே இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ப்ளஸ் இன்னொரு விஷயம் என்னன்றதை மறந்துட்டு அதை கீழே போடுறேன், அதையும் வந்து நீங்கள் கரெக்டாக பண்ணுங்கள். இதையும் நீங்கள் வந்து கற்றுக்கும் போது உங்களோட மணியை வந்து நீங்கள் எஃபிஷியண்டாக மேனேஜ் பண்ணுவீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணி லைக் பட்டனை தட்டுங்க. ப்ளஸ் வந்து இது மட்டும் பர்சனல் ஃபினான்ஸ் நினைச்சாதீங்க. இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது, அதெல்லாம் உங்களுக்கு வேணும்னு நினச்சின்னா பார்ட் 2 வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அட்லீஸ்ட் ஒரு 5 கமெண்ட்ஸாவது இருக்கணும். ஒரு கமெண்ட் எந்த மோட்டிவேஷனாக இருக்காது, ஒரு 5 பேருக்கு தேவைப்பட்டுச்சுன்னா கண்டிப்பாக நான் வீடியோஸ் மேக் பண்ணலாம்ல. அதனால நீங்கள் வந்து பார்ட் 2 வேணும் அப்படின்னு சொல்லி கீழே வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். திங்க் பாசிட்டிவ் மேக் ஷூர் until this bye. இதெல்லாம் சொல்கிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. பை.